ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான ஒரு அப்டேட் ஸ்டுடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்தை பற்றி. ஸோ எஸ் ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு ரூமரான ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தோட கேஸ் வேணா வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கேவின் படம் சொன்னா கேஸ் வாபஸ் வாங்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டு இருந்துச்சு. அது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகல, பட் வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ கேஸை வாபஸ் வாங்கிட்டு இந்த ஒரு படத்தை வேணா மறு தணிக்கைக்கு மறுபடியும் சென்சார் குழுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தை கட் பண்ணி தூக்க சொல்லியிருக்காங்களாமா. ஸோ மூவி டீம் அதுக்கு ஓகே சொல்லி 20 நிமிஷத்தை வேணா கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ இது உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, இது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு தனஜெயன் அவரு வந்து அபிஷியலா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சினிமான கட் பண்ணல, ஸோ ஒரு பொய்யான தகவல் தான் அது போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் குழுக்கு அமைச்சிருக்காங்க. சென்சார் குழுவும் எதுவும் சொல்லல அண்ட் மூவி டீமும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில வர பொய்யான செய்திகளை நம்பாதீங்க அப்படின்னு மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா படத்துல எந்த ஒரு சீன்லாம் கட் ஆகல, அப்படியே தான் இருக்குது. ஏற்கனவே கட் பண்ணதா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்சார் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ படத்தோட ரிலீஸ் வந்து பிப்ரவரியில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்களா. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கான இன்டர்வியூ. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தில் நடிச்ச ஆக்டர் டேரக்டர்லாம் போயிட்டு இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நல்ல செய்திகளாக வந்துட்டு இருக்கனால ஒருவேளை மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சென்சார் வந்து கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க போல இருக்கு. ஸோ சென்சார் நிறுவனம் சென்சார் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா இல்லை கொடுத்துறாங்களான்னு தெரியல. ஸோ ஆனால் நல்ல ஒரு நியூஸாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஜனநாயகன் திரைப்படம் கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவலில் வெயிட் பண்ணுங்க. ஒரு தாறுமாறான சம்பவம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்தது நம்ம தனுஷ் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா D55 இந்த படத்தோட கேஷ் அண்ட் க்ரோ அப்டேட் யார் யார் படத்தில் நடிக்கிறா அப்படின்ற அப்டேட்ஸ் ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி அவர்கள் இந்த ஒரு படத்தை நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ரீலீலா வந்துட்டாங்க அப்படின்னா சாய் பல்லவி வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனால் இந்த ஒரு படத்தில் 2 ஹீரோயினியாமா. ஸோ 2 ஹீரோயினில் சாய் பல்லவி ஒருத்தவங்க அண்ட் ஸ்ரீலீலா ஒருத்தவங்க 2 பேர் இருக்க போறதா சொல்லப்படுது. ஸோ வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ ராஜ்குமார் பெரியசாமி இதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் யார் யார் ஆன்போர்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சாய் அபேன்கர் அண்ட் அடுத்ததா ஸ்ரீலீலா அண்ட் அடுத்ததா சாய் பல்லவின்னு சொல்லிட்டு 3 பேரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு யாராவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்போ வந்தாலும் சரி அதை நான் நாளைக்கு வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் அடுத்து நம்ம சூர்யா அவரோட கருப்பு படத்தோட அப்டேட் தான். ஸோ கருப்பு படத்தோட ரிலீஸ்ன்றது இந்த பிப்ரவரி மந்த்ல தான் வரப்போகுது அப்படின்னு மாதிரி இப்போ நியூஸ் சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, பட் ஆனால் பிப்ரவரியில் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ரிலீஸ் எதுனா மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரமா செகண்ட் சிங்கிள் வரப்போகுது. ஸோ அதில் வந்து ரிலீஸ் எதுனா மென்ஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ படத்தோட ஷூட்டிங்ன்றது எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஆக்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ கொடுக்க போறதா சொல்லப்படுது. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது வேற யாரு, ஷாருக் கான் அவர் தான். ஸோ அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது கன்ஃபார்ம் ஆகி இந்த படத்தில் லாஸ்ட்டாக ஒரு கேமியோ மாதிரி நம்ம ஷாருக் கான் அவர்கள் வந்துட்டு போறாரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ அது நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லனா இல்ல ரஜினிகாந்த் அவரோட ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்றது தெரியல, பட் ஆனால் வந்துட்டு போறாரு, ஒரு கேமியோ மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேஷன் கூட இருக்கு. அந்த வகையில் இப்போ இவரு இழுத்து உள்ள போட்டிருக்காங்க. ஸோ போட்டு சொதப்பாம நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் அப்டேட் வந்துடும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட்லாம் தெரிவிக்க விட்டுருவாங்க சன் பிக்சர்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ள இந்த ஒரு ஷூட்டிங் முடிஞ்சிடும். அண்ட் இன்னைக்கு நம்ம எஸ்டிஆர் அவரோட பர்த்டே. ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக ஏதாவது படத்துலேருந்து அரசன் படத்துலேருந்து இல்லை ஏதாவது ஒரு படத்துலேருந்து அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண காலிலேருந்து. ஸோ இப்போ வரைக்கும் வரல. ஸோ ஒரு 4-10 மணி வரைக்குமே இப்போ வரைக்கும் வரல. மேபி வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எஸ்டிஆர் அவரோட பர்த்டே. ஸோ கண்டிப்பாக தான் அப்டேட் வரும். ஸோ எஸ்டிஆர் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு பர்த்டே விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அரசன் படத்தோட ஷூட்டிங்ன்றது வந்து சென்னையில் செட்டு போட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 40 நாள் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த ஷூட்டிங் வேணா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்கெடியூல் எங்கன்னு தெரியல. ஸோ அது போக போக தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசன் படம் தாறுமாறா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கான அப்டேட். ஸோ இந்த ஒரு அப்டேட்ஸ் பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒரே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.